இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமெல்லாம் பரிசுத்த ரத்தமே, குற்றமெல்லாம் பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா வியாகுல வேதனையால் வேதனைத்தவள் வெளிவந்தது, மகா வியாகுல வேதனையால் வேதனைத்தவள் வெளிவந்தது, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வாழ்வு தரும் உணவை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 20 முடிய இருக்கிற வேத வசனங்கள். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்து வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, வாழ்வு தரும் உணவை நாங்கள் கேட்கும்படி இந்த நாளிலே சபை வழியா எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த நாட்கள்ல அநேகர் விசுவாசித்து உமக்கு சாட்சியாய் வாழ்ந்தது போல இந்த நாளிலும் இன்றைய வாழ்வு தரும் உணவை கேட்டு விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் தேவன் நீர் சாட்சியாக வாழ வைக்கிறதற்காக நன்றி. சபையில உண்மையா இருக்க கிருபை செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. அன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இன்றைய நாளிலும் நீ செய்து கொண்டு வருகிறதற்காக கோடி கோடி நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களை உண்டாக்கி உருவாக்கி அவர்களை இணைத்திருக்கிறீர் என்று அவர்கள் விசுவாசித்து நம்பி சாட்சியாய் வாழ தேவன் அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை நீ செய்து வருகிறதற்காக கொடாக்கொடி நன்றி. இன்றைக்கும் இந்த வாழ்வு தரும் வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நம்புகிறார்களோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் இன்றைக்கும் செய்து நீர் நடத்த போகிறதற்காய் கொடாக்கொடி நன்றி. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திர அதற்காக கூட கோடி கோடி நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உன் நாமத்தையே உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறோம்.